ऐं श्रीं ह्रीं क्लीं गणपतये वरवरदे सर्व ऐश्वर्यं प्राप्ते प्राप्तय सुजनमे वसमानय स्वाहा। ஓம் ஐம் ஜம் கம் கிர ஹேஸ்வராய சுக்ராய நமஹ. சுக்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன்களை தினம்தோறும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு சுக்ரன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 25/1/2022 பிலவ ஆண்டு தை மாதம் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 முதல் மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:35க்கு, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 5:10 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 8:30 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று காலை 6:52 வரை திருதி, பின்பு சூலம். கரணம் இன்று அதிகாலை 5:10 வரை பவம், பின்பு மாலை 4:12 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி. பண்டிகை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரியாழ்வார் பவனி வரும் காட்சி. திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ ராமர் மூலவருக்கு திருமஞ்சன சேவை. சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் பேராயிரம் கொண்ட தங்க பூமாலை சூடி தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். வழிபாடு காலபைரவரை வழிபட காரிய தடைகள் நீங்கும். இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பதால் ஸ்ரீ கால பைரவருடைய அருளை பெற முடியும். ஓம் ஆபத்தாரனாய அஜாமில பந்தனாய துஷ்ட நிகிரகாய சிஷ்ட பரிவால ஸ்வரூபாய மம தாரித்ரிய துக்க தகனாய மம பாப கோப சல்லிய தோஷ நிவர்த்திகராய தன ஆகர்ஷனாய ஸ்வர்ணாகர்ஷனாய சகல கோட்டி அனுகூல சித்திகராய சகல சத்ரு தோஷ நிவர்த்திகராய ஓம் ஸ்ரீ வடுக பைரவாய நமக. ஓம் கால பைரவா போற்றி, ஓம் கல்பாந்த பைரவா போற்றி, ஓம் சம்ஹார பைரவா போற்றி, ஓம் சண்ட பைரவா போற்றி, ஓம் கபால பைரவா போற்றி, ஓம் உக்ர பைரவா போற்றி போற்றி எனும் மந்திரத்தை நீங்கள் இன்றைய நாளில் உச்சரித்து வருவதால் உங்களுக்கு தோன்றிய நேரங்களிலெல்லாம் தொடர்ந்து உச்சரித்து வாருங்கள். அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்காக வழங்குகிறோம். அவற்றை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் படித்து வர ஸ்ரீ கால பைரவருடைய அருளை பெற முடியும். காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவனின் அம்சமான இந்த கால பைரவரை வணங்குவதால், அதிலும் தேய்பிரை அஷ்டமிகளில் வணங்குவதால் பல நலன்கள் உண்டாகும். காரிய சித்திகள் இருக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் பெறுவீர்கள். 12 ராசிக்காரர்களும் ஸ்ரீ கால பைரவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் வணங்க வேண்டியதும் ஸ்ரீ கால பைரவரை. அதோடு இந்த நாள் வாஸ்து நாளாகவும் இருக்கிறது. வாஸ்து புருஷன், அதாவது வாஸ்து பகவான் கண் விழித்து குளித்து சாப்பிட்டு தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம், கண் விழிக்கக்கூடிய நேரத்தை தான் வாஸ்து நாளாக நாம் கொண்டாடுகிறோம். தை மாதத்தில் வரக்கூடிய இந்த நாள் 25ஆம் தேதி. ஆக இந்த நாளில் வீட்டில் தோஷம் இருக்கக்கூடியவர்கள் நிலப்படியை நன்றாக கழுவி சுத்தம் செய்து சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் வாஸ்து தோஷம் நிவர்த்தி ஆவதற்கு நிலப்படிக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனமிட்டு தூபதீப ஆராதனை காட்டி வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வைத்து இனிப்புகளாக சிறிது கல்கண்டோ அல்லது வெல்லம் வைத்து தீபங்கள் ஏற்றி வழிபட வாஸ்து தோஷங்கள், குற்றம் குறைகள் நீங்கும். வாஸ்து பகவானுடைய அருளை முழுவதுமாக நீங்கள் பெற முடியும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? வீடு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். வாகனம் பழுது சார்ந்த பணிகளை செய்ய நல்ல நாள். விவசாய பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள். லக்ன நேரம் காலை 11:16 முதல் மதியம் 12:59 வரை மேஷ லக்னம். மதியம் 1 முதல் பிற்பகல் 3:01 வரை ரிஷப லக்னம். 3:02 முதல் மாலை 5:12 வரை மிதுன லக்னம். 5:13 முதல் 7:22 வரை கடக லக்னம். இரவு 7:23 முதல் 9:25 வரை சிம்ம லக்னம். 9:26 முதல் இரவு 11:26 வரை கன்னி லக்னம். 11:27 முதல் நள்ளிரவு 1:33 வரை துலாம் லக்னம்.
1:34 முதல் அதிகாலை 3:45 வரை விருச்சக லக்னம், 3:46 முதல் காலை 5:52 வரை தனுசு லக்னம், 5:53 முதல் 7:49 வரை மகர லக்னம், காலை 7:50 முதல் 9:31 வரை கும்ப லக்னம், 9:32 முதல் 11:11 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளுக்கான கிரக ஓரைகளின் சுப காலத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஹோரை அறிந்து செயல்பட்டால் உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை செவ்வாய் ஹோரை, 7 முதல் காலை 8 மணி வரை சூரிய ஹோரை, 8 முதல் 9 மணி வரை சுக்கிர ஹோரை, 9 முதல் 10 மணி வரை புதன் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை சந்திர ஹோரை, 11 முதல் மதியம் 12 மணி வரை சனி ஹோரை, 12 முதல் 1 மணி வரை குரு ஹோரை, 1 முதல் மதியம் 2 மணி வரை செவ்வாய் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை சூரிய ஹோரை, 3 முதல் மாலை 4 மணி வரை சுக்கிர ஹோரை, 4 முதல் 5 மணி வரை புதன் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை சந்திர ஹோரை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்கள் யாவும் நல்ல முறையில் நடக்கவும், இறைவனுடைய அனுகிரகம் பெறவும், தன லாபம் பெற்று அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம். குடும்ப உறுப்பினர்களுடைய சூழல்கள் உங்களுக்கு அதிக சந்தோஷத்தை உண்டு பண்ணும். மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டு. குழந்தைகளிடம் மிக அன்பாகவும் கனிவாகவும் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். குடும்பத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய நேரங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருப்பது போன்ற ஒரு மன உணர்வு உண்டாகும். மேஷராசி அன்பர்களே, கோபம் இருக்காது. மிக கனிவோடு நடந்து கொள்வதால் மற்றவர்களும் உங்கள் மீது அதிகமான ஒரு அன்பு பாசத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. தவறிப்போன சில வாய்ப்புகளும் சரி, சில பொருட்களும் மீண்டும் கிடைக்கிறதுக்குண்டான வழிவகைகள்லாம் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய ஆவணங்கள் ஆகட்டும் அல்லது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்போன், இப்படி ஏதாவது ஒரு முக்கிய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அவை மீண்டும் வந்து கைக்கு சேரப்போகிறது. ஏதாவது தங்க நகைகளோ அல்லது பாஸ்போர்ட் போன்ற முக்கிய ஆவணங்கள் மீண்டும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் காணப்படலாம். ஒரு சில பொருட்கள் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இருக்குங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகம் இன்றைய நாள் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் மிக சரியாக சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடனான நல்லிணக்கம் உங்களுக்கு திருப்தியையும் மன மகிழ்ச்சியும் உண்டாக்கக்கூட மன தெளிவுடன் இருப்பீர்கள். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இந்த நாளில் குடும்ப நபர்களுடைய ஆதரவை கொண்டு எதிர்காலத்திற்குண்டான முதலீடுகள் செய்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை சேர வேண்டும். உங்களுடைய பெண் குழந்தைகளுக்காக, அவர்களுடைய எதிர்காலத்திற்காக, கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் அவர்களுடைய அடுத்தடுத்த நிலைகளில் கல்வி முன்னேற்றத்திற்காக முதலீடு செய்யக்கூடிய ஒரு சில திட்டங்களை வகுப்பீர்கள். நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க. இதனால் பொருளாதார நிலைகள்ல உயர்வும் உண்டாகுங்க. புதுவிதமான ஆடைகளை அணிந்து மகிழக்கூடிய அமைப்பு உண்டு. இன்றைய நாள் உங்களுடைய பிறந்த நாளோ அல்லது திருமண நாளையோ கொண்டாடக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்கள். வீட்டில் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குடிக்கொள்ள போகிறது. வியாபார நிமித்தமாக முதலீடுகள் செய்வதற்கு நீங்கள் ஒரு சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஒரு சில திட்டங்கள் கூட கைகூடி வரலாங்க. உங்களோடு சேரக்கூடிய நபர்கள் எந்த ராசிக்காரர்கள், அவர்கள் பகையா நட்பானவர்களா என்பதை மட்டும் அறிந்து கொண்டு அவர்களோடு நீங்கள் இணக்கமாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மாணவர்களுக்கு மனதில் நல்ல தெளிவும் நற்சிந்தனையும் தைரியமும், ஒரு எதிர்காலம் தொடர்பாக சில திட்டங்கள் வகுக்கக்கூடிய வகையில நல்ல வாய்ப்புகள்லாம் வரும். மனநிலையும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படலாங்க. மனக்கசப்புகள் அற்ற ஒரு குழப்பங்கள் இல்லாத ஒரு நாளாக இருப்பது இறைவனுடைய வரம் என்றே சொல்லலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் தேய்பிறை அஷ்டமி. இந்த அஷ்டமி தினத்தில் ஸ்ரீ கால பைரவர் வழிபாடு மிகவும் முக்கியம். அதிலும் செவ்வாய்க்கிழமை தினம் கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவதும், ஸ்ரீ கால பைரவருக்கு உண்டான பூஜைகள் வழிபாட்டு முறைகள் செய்வது, நல்லெண்ணெயால் தீபங்கள் ஏற்றுவது, 27 மிளகை எடுத்து நீல நிற துணியால் மூட்டையாக கட்டி நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வர தொடர்ந்து 8 வாரங்கள் செய்தாலும் உங்களுடைய கஷ்டங்கள் தூள் தூளாகும். பிரச்சனைகள் பஞ்சாக பறந்து போய்விடும். ஆக எதற்கும் கலங்காதீர்கள். மன தைரியம் மிக்கவர்கள் நீங்கள். வியாபாரத்திலும் தொழிலிலும் சரி, புது நபர்களுடைய சேர்க்கை இருக்கலாம். வீட்டில் பெரியவர்களிடம் வெளிப்படையாக பேச வேண்டும். பெற்றோர்களை மதித்து ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபடுங்கள். வயதானவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்ல வழியை காட்டும். பெரியவர்களை நீங்கள் அன்போடு நடத்தினாலே போதும். அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் பல நிலைகளுக்கு தூக்கி செல்லும். ஆக பெற்றோர்களுடைய செயலுக்கு நீங்கள் நன்மதிப்பை கொடுக்க வேண்டும். அவர்களை போற்றி வழிபடுங்கள். நிச்சயமாக மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவானுக்குண்டான அதிபதி ஸ்ரீ முருகர். இந்த நாளில் முருகர் வழிபாடு செய்வது சகல நலன்களும் உண்டாக்கி தரும். முருகப்பெருமானுடைய அருளை நீங்கள் பூரணமாக பெறுவீர்கள். தன்னம்பிக்கை நிறைந்ததாக இருக்கும். எந்த மாதிரியான வேலைகளை இருந்தாலும்
அவற்றை திறம்பட செய்து முடிப்பீர்கள். தொழிலாகட்டும் வியாபாரத்திலும் சரி மேன்மை பெறுவதற்கு பல நிலைகளில் முயற்சி செய்து வெற்றியும் காண்பீர்கள். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் இந்த நாளில் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக உரைகள் சுபத்தை உண்டாக்கி தரும். பொதுவாக செவ்வாய், குரு உரையில சொத்து சுப நிகழ்ச்சிகள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயத்துக்கு நல்லதுங்க. சுக்கிர உரையில பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏற்றது. சந்திர உரையில கல்வி தொடர்பாகவும், புதன், குரு, செவ்வாய் உரையில தொழில் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நல்ல ஏற்ற ஒரு நேரம் என்றே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கான பகை நட்பு ராசிக்காரர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான நட்பு ராசிக்காரர்கள் சிம்ம ராசி, தனுசு ராசி, மேஷ ராசி, மிதுன ராசி, கும்பராசி. இந்த 5 ராசிக்காரர்கள் உங்களுக்கு சார்பாக இருக்கக்கூடியவர்கள். பகை ராசிக்காரர்களாக இருப்பவர்கள் கன்னி, மகரம், கடகம். இந்த 3 ராசிக்காரர்களை கூட்டாளிகளாகவோ அல்லது பணம் முதலீடு செய்வதற்கோ, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் பங்குதாரர்களாகவோ சேர்க்காதீர்கள். குடும்ப நபர்களாக இருந்தால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இவர்களை வெளி நபர்களாக இருக்கும் பட்சத்தில் இவர்களிடம் எல்லா விஷயத்தையும் தவிர்ப்பது நல்லது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, நார்த் வெஸ்ட். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இள நீலம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள். பரணி நட்சத்திரக்காரர்களே பண விருத்தி அதிகரிக்கும், பொருளாதார நிலைகளில் செயற்படுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் சகல நன்மைகளும், பொருளாதார நிலைகளில் உயர்வும், வியாபாரம் தொழில் அபிவிருத்தியாக இருக்க வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறோம். இன்றைய நாளுக்கான பலன்கள்: உங்களோடு இருக்கக்கூடிய நபர்களை பற்றிய புரிதல்கள் உண்டாக்குங்க. நண்பர்களாகட்டும், உறவுகளாகட்டும் அல்லது சக பணியாளர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய குண நலன்களை அறிந்து கொண்டு செயல்படுவீங்க. இந்த நாளில் புதிய இடங்களுக்கு போக வேண்டிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். ஒரு தேடல் என்பது உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்குங்க. ஒரு பொருள் கையில் கிடைத்து விட்டாலும் அதில் திருப்தி அடைய மாட்டீர்கள். அடுத்தடுத்த நிலைகளுக்கு பயணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் கூடுதலாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களே, உச்சத்தை தொடும் வரையில் நீங்கள் ஓய மாட்டீர்கள். ஒவ்வொரு வெற்றியை அனுபவித்து அடுத்தடுத்த வெற்றிக்காக, அந்த வெற்றி கனிக்காக நீங்கள் அரும்பாடு படக்கூடியவர்களாக இருப்பதால் ஒவ்வொரு புதிய விஷயத்தையும் தேடி செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கால்நடைகள் வளர்க்கக்கூடியவர்களுக்கு வேலை விஷயத்தில் விவேகமாக இருக்க வேண்டும், அதாவது பொறுமையாக இருக்க வேண்டும். குறிப்பாக விவசாயம் தொடர்பான வேலைகளில் ஈடுபடுபவர்களும் கால்நடைகளை வளர்க்கக்கூடியவர்கள் மிகவும் பொறுமையும் எச்சரிக்கை உணர்வுடன் இருந்தால் கால்நடைகளால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படுங்க. வருமானம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். நீண்ட காலமாக கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஓயக்கூடுங்க. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன் என்பார்கள். அப்படி கடன் பட்டவர்களுடைய நெஞ்சும் இலங்கை வேந்தனுடைய மனசும் ஒருமித்ததாக இருக்கிறது என்கிற உவமைதான் இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆக அப்படிப்பட்ட மன அழுத்தம், மன கஷ்டங்கள்லாம் படிப்படியாக குறைய போகிறது. வருமானம் உங்களுக்கு நல்ல விதமாக வரக்கூடிய நேரத்தில், அதிலும் செவ்வாய்க்கிழமை தினத்தில் கடனை திருப்பி கொடுத்தால் அந்த கடன் வெகு சீக்கிரமாக குறையும் என்பது ஜோதிடத்தின் கணக்கு. ஆக செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபடுவதும், சிறுவாபுரி முருகனை நினைத்து 6 வாரங்கள் விரதம் இருங்கள். மலை போல இருக்கக்கூடிய கடனும் கஷ்டமும் காணாமல் போய்விடலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாளில் புதிய முயற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல முன்னேற்றமான சூழல்கள் ஏற்படுங்க. போட்டித் தேர்வுகளில் பங்கெடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பினுடைய நிலையை அறிந்து புரிந்து செயல்படுவீங்க. பெற்றவர்களுடைய நல்ல ஆதரவும் கருத்தும் உங்களுக்கு ஊக்கத்தை உண்டு பண்ணும். தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகத்தான் இருக்குங்க. மனதில் நல்ல கருத்துக்களும் எதிர்காலம் தொடர்பான ஒரு சில வேலைகளில் அதிகமாக ஈடுபடுவீர்கள். அன்பு நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று வர வேண்டிய நிலை உண்டாகும். குடும்பத்தில் சரி, மற்ற நபர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க. குடும்ப நபர்களுடைய ஆதரவு இன்றைய நாள் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யுங்க. பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல தருணங்கள் உருவாகும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடனான போக்கில் ஓரளவுக்கு திருப்தியை உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோடு பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் உங்களுக்கு சார்பாக நடந்து கொள்வார்கள். ஒரு சில நேரங்களில் மட்டும் கோப உணர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். நீங்கள் நினைப்பது போல் எல்லா நேரமும் காணப்படாது. ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் சகலத்தையும் நீங்கள் அனுசரித்து சென்றால் இந்த நாள் இனிமையான நாளாக இருக்கும். தெய்வத்தினுடைய அருள் வேண்டி ஆலய வழிபாடு செய்வதும், இந்த நாள் தேய்பிறை அஷ்டமி திதி என்பதால் சிவ ஆலய வழிபாடு செய்வதும், ஸ்ரீ கால பைரவருக்காக இரவு நேரங்களில் உண்ணாமல் ஒரு வேளை உபவாசம் இருப்பது சிறப்பு. இந்த நாளில் 27 மிளகு எடுத்து
நீல நிற துணியினால் மூட்டைகள் கட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவதும் தயிர் சாதம் தானமாக கொடுப்பது நல்லது. இந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாடும் செய்தால் ருண ரோக விமோசனம் பெறக்கூடும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுடைய செயல்கள் யாவும் நல்ல விதமாக இருப்பதற்கு இறை பிரார்த்தனை செய்யுங்கள். குடும்பத்தில் ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கலாங்க. வருமானத்திற்கு உரிய வகையில உங்களுடைய துணை உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் அதற்காக நீங்கள் ஒரு சில முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த நாளில் வியாபாரத்தில் அனுகூலமான பலன்கள் ஏற்படுவதற்கு ஒரு சில முயற்சிகள் செய்தே ஆக வேண்டும். பணியாளர்களுடனான ஒத்துழைப்பு பெறுவதற்கு நீங்கள் அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது அவசியம். கோபப்பட வேண்டாம். முடிந்த வரையில் அவர்களோடு நீங்களும் சேர்ந்து ஒரு சில காரியங்களில் ஈடுபடுங்கள், நல்லது உண்டாகும். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான நட்பு பகை யார் என்பதை அறிந்து கொள்வது அவசியம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். இந்த 5 ராசிக்காரர்கள் உங்களுக்கு சார்பாக இருக்கக்கூடியவர்கள். பகை ராசிக்காரர்கள் சிம்மம், தனுசு, கும்பம். இந்த 3 ராசிக்காரர்களும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்து தவிர்ப்பது நல்லது. வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். இவர்களோடு சேர்ந்து பயணப்படுவது என்பது வெகு நாட்களுக்கு காணப்படாது. ஆகவே இவர்களிடம் இருந்து நீங்கள் தனித்து இருப்பதுதான் நல்லது. இந்த நாளில் உங்களுடைய சுப காரியங்களுக்கான சுப ஹோரைகள் செய்ய வேண்டிய நேரத்தையும் அறிந்து கொள்ளுங்கள். சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகளும் உங்களுக்கு சுபத்தை உண்டு பண்ணுங்க. குரு சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சுக்கிர ஓரையில புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், பொன் பொருள் சேர்க்கைக்கு மிகவும் சிறப்பு. சுக்கிர ஓரையில மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டாலும் வெகு சீக்கிரமாக நன்றாக உடல்நிலை இருக்கும். ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, சவுத். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைய பெறுவீர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களை முன்னேற்றமான நாள் வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்கள் யாவும் நல்ல விதமாக இருக்கவும், இறை கடாட்சம் பெறவும், தன லாபம் பெருக்கவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாளில் குடும்ப உறுப்பினர்களுடைய குணங்களுக்கு ஏத்த மாதிரி செயல்படுவீங்க. மனைவி ஆகட்டும் அல்லது உங்களுடைய துணைவர் ஆகட்டும், அவங்களுடைய மனநிலையில என்ன மாதிரியான கருத்துக்கள் இருக்கு, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படுவது மிகவும் ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்பு தான் இருக்கக்கூடும். ஆக பிறருடைய எண்ணங்களுக்கு ஏத்தாற்போல் நீங்கள் செய்வது என்பது மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயம். குழந்தைகளுடைய குண நலன்களை அறிந்து செயல்படுவீங்க. பழக்க வழக்கங்கள்ல ஒரு சில மாற்றங்கள் வந்து போக அன்றாடம் நீங்கள் எப்பொழுது போல் இல்லாமல் ஏதாவது ஒரு புதுவிதமான விஷயங்கள் செய்யணும், ஒரு புதிய முயற்சி போன்ற ஒரு விஷயங்களில் ஈடுபட வேண்டி இருக்கலாம். உத்தியோகம் தொடர்பான நுணுக்கமான விஷயங்களை அறிந்து செயல்படுவீங்க. மேல் அதிகாரிகளுக்கும் உங்களுக்குமான ஒரு அமைப்பு சீரான போக்கிலேயே இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவாங்க. அதுபோல் உடன் பணி செய்யக்கூடிய மற்ற ஊழியர்களும் பணியாளர்களும் கூட உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால வேலைகள் எல்லாம் வெகு ஜோராக நடக்கும். முழுமையான திருப்தியோட செய்வீங்க. மன நிறைவு உண்டாக்கக்கூடிய நாள். இந்த நாளில் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. பணத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மிதுனராசி அன்பர்களே, ஒவ்வொரு செயலையுமே செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறையாவது நன்றாக சிந்தித்து முடிவெடுப்பதால் உங்களுக்கு வெற்றிகரமான அமைப்புகளை இருக்கிறது. விவசாயம் தொடர்பான வேலைகள்ல நல்ல மென்மையான வாய்ப்புகள் வருங்க. அறுவடைக்கு தயாராக கூடிய நபர்கள் புதிதாக விவசாயத்தை செய்ய வேண்டும், வேளாண்மை பெருக்க வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவர்களுக்கு, புதிய நபர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். அரசு அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுறதோடு பல விஷயங்கள் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு மிகவும் பயனுள்ள வகையில் காணப்படலாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றாற்போல் இருக்கிறது. மகிழ்ச்சி நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இறை கடாட்சம் உங்களுக்கு உண்டு. மாணவர்களை படிப்பு விஷயத்தில் உங்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கலாம். இருந்தாலும் நன்றாக படிப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். நேரம் காலத்தை வீணடிக்காமல் படிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது வரக்கூடிய தேர்வுகள்ல முதல் மதிப்பெண் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மகிழ்ச்சி நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். மன தெளிவு இருக்குங்க. நன்றாக சிந்தித்து முடிவெடுப்பீங்க. குடும்ப நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப விசேஷங்களுக்கு முன்னின்று வழி நடத்துவீர்கள். ஒரு சில நல்ல ஆலோசனைகள் வழங்கக்கூடிய அமைப்பும் உண்டு. இந்த நாளில் நீங்கள் எடுத்த காரியங்களை மிக சரியாக செய்து முடித்து பாராட்டுதல்களையும் பெறப்போகிறீர்கள். வீட்டில் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக முதலீடு சம்பந்தமான எண்ணங்கள் கூடலாம். இதுவரையில் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் நல்ல பலன் உண்டு. உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்குங்க. தொழில் வர்த்தக துறையில் புதிய இயந்திரங்களை அறிமுகம் செய்வீர்கள்.
புதிய இயந்திரங்களை வாங்கி இன்னும் பன்மடங்கு நீங்கள் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். நல்ல தன லாபம் பெருகும். வியாபாரம் பெருக பெருக சேமிப்புகளும் அதிகரிக்கலாம். உங்கள் மீதான நம்பிக்கை மற்றவர்களுக்கு அதிகரிக்குங்க. கடன் சார்பாக இருந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைய போகிறது. உங்களுடைய செயல்பாடுகள் யாவும் நலமாகவே இருக்கும். இந்த நாள் உங்களுடைய வேலைகள் அனைத்தையுமே மற்றவர்களோடு பகிர்ந்து செய்யக்கூடிய சூழ்நிலையும், குடும்ப நபர்களுடைய ஆதரவின் காரணமாக வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் இது போன்ற விஷயங்களில் நல்ல ஆலோசனைகள் பெறுவீர்கள். யாராவது ஒருவர் உங்களுக்கு தகுந்த நேரத்திற்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆக இந்த நாள் இனிமையான நாளாகத்தான் இருக்கும். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன். புதன் ஓரையில நீங்கள் முயற்சி செய்யலாம் படிப்பு சம்பந்தமாக. அது மட்டும் இல்லாமல் வீடு, தொழில் சார்ந்த நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த புதன் ஓரை மிகவும் சிறப்புங்க. குரு சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகளை துவங்குறது உங்களுடைய அடுத்தடுத்த வேலைகளில் ஈடுபடுறதுக்கு ஏற்புடையதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கான நட்பு பாகை யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இவர்களை நீங்கள் வியாபாரம், தொழில் ரீதியாக பங்குதாரர்களாகவோ கூட்டாளிகளாகவோ அல்லது நண்பர்களாக இருந்தாலும் கூட உங்களுடைய பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுத்தாதீர்கள். மூன்றாம் நபர்களுடைய தலையீடு இல்லாமல் இருந்தால் நல்லது. இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான நட்பு ராசிகள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். இவர்கள் நட்பாக இருக்கக்கூடியவர்கள். பகை ராசிக்காரர்களாக பார்க்கும் பொழுது விருச்சகம், மகரம், மீனம் இந்த 3 ராசிக்காரர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. இந்த நாளில் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே நல்ல விதமாக இருக்கும். மிதுன ராசி என்பர்களே, இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, சவுத் ஈஸ்ட். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை நுணுக்கங்களை அறிவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை மேன்மை உண்டாக்கக்கூடிய நாள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்கள் யாவும் வெற்றி பெறவும் இறைவனுடைய அருள் பூர்ணமாக இருக்க வேண்டி பிரார்த்திக்கிறோம். இன்றைய நாளுக்கான பலன்கள், மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகி ரொம்ப புத்துணர்ச்சியும் சந்தோஷத்தோட காணப்படுவீங்க. இன்றைய நாள் எடுக்கக்கூடிய முடிவுகள் யாவும் நல்ல விதமாக இருக்கும். மனநிலையில் புத்துணர்ச்சியும் நல்ல தேக பலத்துடன் காணப்படுவீங்க. மனக்குழப்பங்கள் அற்ற ஒரு நாள் என்றே சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவானுடைய அனுகிரகம், மனோகாரகனான சந்திரன் உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில இருக்கிறதுனால மனம் சார்ந்த பிரச்சனைகள் குறையுங்க. நல்ல ஒரு தெய்வீக அனுகூலமான பலன்கள் உண்டாகும். செவ்வாய்க்கிழமை தினம் தேய்பிறை அஷ்டமி திதி என்பதால் ஆலய வழிபாடு செய்து வாருங்கள். கஷ்டங்கள், உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி சுபிக்ஷம் பெறுவீர்கள். காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் அம்சமான ஸ்ரீ காலபைரவர் வழிபாடு மிகவும் சிறப்பு. தேய்பிறை அஷ்டமியில் நீங்கள் வணங்க வணங்க உங்களுடைய கஷ்டங்கள் யாவும் தேய்ந்து போகும். சுபிக்ஷம் பெறுவீர்கள். நல்லதொரு வசதி வாய்ப்புகளும், ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்துடன் வாழ்வீர்கள். சகல நலன்களும் உண்டாகும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைய போகிறது. கடகராசி என்பர்களை, கலை சார்ந்த வேலைகள் இருக்கிறவங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கிறதோடு பல வேலைகள் தெரிந்திருந்தும் சரியான வாய்ப்பில்லை என்கிற ஏக்கம் கொண்டவர்களுக்கு உங்கள் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய விதமாக நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். இதுவரையில் இருந்த கஷ்டங்களில் இருந்து மீண்டு விடுவீர்கள். பணம் சார்ந்த பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். கடன் கொடுத்தவர்கள் கூட ஓரளவிற்கு மன அமைதி போக்கோடு இருப்பார்கள். உங்களோடு சகஜமாக பேசக்கூடிய நிலை உருவாகலாம். கலை தொடர்பாக மாணவர்களுக்கு நல்ல ஒரு உயர்வு ஏற்படலாம். உங்கள் படிப்பு விஷயத்தில் புதுமையான நிலைப்பாடுகளை கொண்டிருப்பீர்கள். நுணுக்கங்களை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். எழுத்து தொடர்பான பணிகள் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் பெறக்கூடும். சந்திர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் மன நிம்மதியுடன் ஒரு சில எதிர்கால முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு ஏற்படுங்க. மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பு விஷயத்தில் கூடுதலான அக்கறை இருக்கக்கூடும். உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவான் வழிபாடு இன்றைய நாளில் செய்தால் இன்னும் குதூகலமாக இருப்பீர்கள். மன வளர்ச்சி நன்றாக இருக்கும். உங்களுக்கு மனநிலையில் இருந்த பதட்டம், பரபரப்பெல்லாம் குறைந்துவிடும். மன தெளிவுடன் இருப்பீர்கள். வேலை விஷயமாக தேடி அலையக்கூடியவர்களுக்கு நல்லதொரு வேலை உண்டாகுங்க. தொழில் சம்பந்தமாக புது நபர்களுடைய ஆதரவு கிடைக்கலாம். வியாபாரத்தில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை வந்து சேரும். இதுவரையில் நீங்கள் விடுபட்ட வேலைகளை இன்றைய நாளில் எடுத்து செய்து முடிப்பீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. இணையம் தொடர்பான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். லட்சியங்கள் பிறக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. மனநிலையில் நல்ல முன்னேற்றமும், எது தொடர்பாக நீங்கள் வேலை செய்தாலும் அதில் நல்லதொரு லாபம் கிடைக்கும். பலன் உண்டாகக்கூடும். கடகராசி அன்பர்களே, வியாபாரத்தில் நல்ல ஒரு புதுமையான வழிமுறைகளை கையாளுவீர்கள். நுணுக்கங்களை அறிந்து கொண்டு செய்வீர்கள். வாடிக்கையாளர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வதால் உங்கள் மீதான, உங்கள் கடை பொருட்கள் மீதான ஒரு நல்ல அபிப்பிராயம் மக்களுக்கு இருக்கும். ராசியான கடை என்கிற பெயரை கூட நீங்கள் எடுத்து விடுவீர்கள். வியாபாரத்தில் ஒரு தனி சின்னத்தை
தனி மரியாதையை நீங்கள் தயாரித்து விடுவீர்கள். உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் மற்றவர்களிடம் உதிக்கலாம். ஆக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையில் பயணிக்கப் போகிறீர்கள். கடகராசி அன்பர்களே, குறிப்பாக வியாபாரிகளுக்கு உத்தியோகம் ரீதியாக மேல் அதிகாரிகளுடனான செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுங்க. ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. ஆகவே உடல்நிலை பற்றி எந்த பயமும் வேண்டாம். மனதில் நினைத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த நாள் தேய்பிறை அஷ்டமி திதி என்பதால் ஸ்ரீ காலபைரவர் வழிபாடு செய்வதும் விளக்கு ஏற்றி மனதார வழிபடுங்கள், நல்லது நடக்கும். செவ்வாய்க்கிழமை தினத்தில் ருண ரோக விமோசனம் பெற வேண்டும். அதாவது கடன் நோய் தீர்வதற்கு முருகப்பெருமானை மனதார நினைத்து 6 தீபங்கள் இலுப்பை எண்ணெய் அல்லது நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தால் உண்மையிலேயே நல்லது நடக்கும். இந்த நாளில் நீங்கள் வழிபடுவது அத்தனைக்கும் நல்ல பலன்கள் நீங்கள் உணர முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான போக்கே இருக்குங்க. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தையுமே ஹோரைகள் அறிந்து செய்வது சிறப்பு. சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரக ஓரைகள் உங்களுக்கு சுபத்தை உண்டாக்கி தரும். பொதுவாக குரு ஓரையில் செய்தால் சுப காரியங்கள் செய்யலாம். வீட்டில் நடக்கக்கூடிய மங்களகரமான விஷயங்களை குரு ஓரையில் செய்யுங்கள். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ வேலை விஷயமாக நீங்கள் முயற்சி செய்வதாக இருந்தாலும் குரு ஓரையில் துவங்குங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவதாக இருப்பேன், விநாயகப் பெருமானையும் வழிபட்டு குரு ஓரையில் செய்தால் எந்த ஒரு தடை தாமதங்களோ இருக்காது. அந்த வேலைகள் வெகு ஜோராக நடக்கும். நல்ல லாபங்களையும் நீங்கள் பெற முடியும். சுக்கிர உரையில கல்வி, பூமி சம்பந்தமான காரியங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. வாகன பழுது நீக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது வாகன முகவர்களாக இருக்கக்கூடியவர்கள், புதிதாக வாகனத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு தொழில் நிறுவனம் வைத்து நடத்தக்கூடியவர்கள் அனைவருமே நீங்கள் சுக்கிர உரையில் செய்வது சிறப்பு. வருமானம் அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவையும் சுக்கிர உரையில் செய்தால் நல்ல பலன் உண்டு. உங்களுடைய ராசிக்கான பகை நட்பு யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கூட்டாளிகளாகவோ அல்லது பங்குதாரர்களாகவோ இருந்தால் தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கான நட்பு விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி இந்த 5 ராசிக்காரர்கள் உங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடியவர்கள். பகை ராசிக்காரர்கள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம் இந்த 4 ராசிக்காரர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள். ஆக பகை ராசிக்காரர்களை உங்களோடு சேர்த்துக் கொள்ளாதீர்கள். பணம் சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அல்லது மற்றபடி பணம் சம்பந்தமாகவோ அல்லது ஆவணம் தொடர்பாகவோ அவர்களிடம் எந்த விதத்திலும் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஈடுபடாதீர்கள், தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, நார்த். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்கள் யாவும் நல்ல விதமாக நடக்கவும் இறைவனுடைய அனுகிரகத்தை பூரணமாக நீங்கள் பெறவும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இன்றைய நாள் கொண்டான பலன்களை பார்க்கும் பொழுது முயற்சிகளுக்கு ஏற்ற வகையில தான் முன்னேற்றங்களும் இருக்குங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் அமைதியாக பார்த்து கொண்டே இருந்தால் அதனால் எந்த பிரயோஜனமும் ஏற்படாது, பலன் கிடைக்காது. ஆக அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டுமானால் முயற்சிகளை அதிகரிக்க வேண்டும். நேரத்தை காலத்தையும் வீணடிக்காமல் நன்றாக சிந்திக்கக்கூடிய பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்வது நல்லது. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற வேண்டும் என்கிற ஆவலோடு நீங்கள் இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு விளையாட்டு தொடர்பான விஷயங்கள் ஆர்வம் கூடுதலாக இருக்கலாங்க. மன தைரியமும் வைராக்கியம் தான் உங்களை வழி நடத்தி செல்லும். மிக முக்கியமான செயல்பாடுகளுக்கு அதிக ஒரு நேரத்தை ஒதுக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப காரியத்திற்கு மங்களகரமான விசேஷங்களுக்கு நீங்களே முன்னர் இருந்து வழி நடத்துவீர்கள். சிம்மராசி என்பர்களே, குடும்பத்தில் பெரியவர்களுடைய ஆதரவு பூரணமாக கிடைக்குங்க. மனதளவில் இருந்த பிரச்சனைகள்லாம் குறைய போகுது. வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக வரும். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாகவே இருக்கிறது. ஆக எதற்கும் கவலைப்பட வேண்டாம். செவ்வாய்க்கிழமை தினத்தில் ஸ்ரீ கால பைரவர் வழிபாடு மிகவும் சிறப்பு. அதிலும் நீங்கள் ஒரு சில மந்திரங்களை உச்சரிப்பதும் காயத்ரி மந்திரங்களை உச்சரிப்பதால் ஸ்ரீ கால பைரவருடைய அருளை நீங்கள் பூரணமாக பெற முடியும். இந்த நாளில் 27 மிளகு எடுத்து நீல நிற துணியால் மூட்டை கட்டி நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி ஸ்ரீ கால பைரவருக்கு விளக்கேற்றி வர நல்ல பலன்கள் ஏற்படும். தொழில் வியாபார ரீதியாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்துவிடும். தன லாபம் அதிகரிக்கக்கூடும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடனான செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்துங்க. உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளும் ஒரு சில கருத்துக்கள் வந்து சேரலாம். இதுவரையில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு நல்லதொரு மதிப்பு கொடுக்காதவர்கள், திருப்திகரமாக பார்க்காதவர்களுக்கு கூட உங்களுடைய செயல்பாடுகள்ல நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கும். பாராட்டக்கூடிய அமைப்பும் காணப்படலாம். உங்களுடைய செயல்களை மற்றவர்கள் போற்றி புகழக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. ஆக எதுவாக இருந்தாலும் பொறுமையும் நிதானத்தோடு இருங்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களுடைய குண நலன்களை அறிந்து செயல்படுவீங்க. அக்கம் பக்கம் நபர்களுடைய ஒத்துழைப்பு பூரணமாக கிடைக்குங்க. விடாப்பிடியாக செயல்பட்டு எண்ணிய காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சிம்மராசி அன்பர்களே. வெளியிடங்களுக்கு போகும்பொழுது உங்களுடைய
பொருட்கள் மீது கவனம் தேவை. ஆவண பாதுகாப்பாக இருக்கட்டும். உங்களுடைய உடைமைகள் அல்லது அலுவலகத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆவணங்கள் எதுவாக இருந்தாலும் கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது. தவறி போன சில பொருட்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். இறைவனுடைய அனுக்கிரகம் பூரணமாக இருப்பதால் தெய்வ வழிபாடு செய்வது நல்லது. ஸ்ரீ கால பைரவருக்கு வழிபாடு செய்து வர அற்புதமான பலன்கள் உண்டாக்குங்க. இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் யாவும் கைகூடி வரலாம். இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். மாணவர்களை படிப்பு விஷயத்தில் கூடுதலான அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நடப்பது நல்லது. தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவினையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். மற்றவர்களுடைய செயலுக்கு குற்றம் குறைகளை பார்ப்பதோ கூடாது. முடிந்த வரையில் விட்டு கொடுத்து சென்றால் நல்லது. இலக்கை அடையக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. ஒரு வேலைகள் நடக்கணும்னா அதுக்கு இரவு பகல் பாராது. அந்த வேலையை முடிக்கிற வரையிலும் ஓய மாட்டீங்க. இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிப்போடு செய்வது அவசியம். தனித்து ஒரு சில முடிவுகளை எடுக்காமல் தவிர்ப்பதும் உங்களுடைய வியாபாரம் நன்றாக வளருவதற்குண்டான ஒரு சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கலாம். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான சுப ஓரைகள் சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் இந்த 4 கிரக ஓரைகள் உங்களுக்கு சுபத்தை உண்டு பண்ணுங்க. சொத்து தொடர்பான விஷயங்களுக்கு செவ்வாய் ஓரையும், சூரிய ஓரை என்பது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற ஓரை. உங்களுடைய ராசிக்கான பகை நட்பு யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம் இந்த 5 ராசிக்காரர்கள் உங்களுக்கு நட்பானவர்கள். பகை ராசிக்காரர்களாக பார்க்கும் பொழுது மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம் இந்த 4 ராசிக்காரர்களும் உங்களுக்கு பகையாக இருக்கக்கூடியவர்கள். ஆக இவர்களிடத்தில் உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றியோ வியாபாரத்தை பற்றியோ அல்லது தொழிலில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களையோ வெளிப்படுத்தாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அவர்களிடம் வெளிப்படுத்த வேண்டாம். கவனமாக இருங்கள். இவர்களிடம் நீங்கள் பேசும்பொழுது தேவையற்ற வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கலாம். கவனம் தேவை. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரக்காரர்களை ஆர்வம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்கள் யாவும் வெற்றி பெறவும், வருமானம் அதிகரிக்கவும், குடும்ப ஒற்றுமை ஓங்கவும், தொழில் வியாபாரம் சிறக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்த ஒரு சில பிரச்சனைகள் நீங்குங்க. மனக்குறைபாடுகளாகட்டும், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் மறைந்து போகக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஒருவருக்கொருவர் ஒருமித்த கருத்தோடு இருப்பீங்க. வேலையில உங்களுக்கு உயர்வு பெறக்கூடிய வகையில இன்றைய தினம் நல்ல முறையில மாற்றங்களும் அதற்கேற்ற மாதிரி முன்னேற்றங்களும் அதிகரிக்கக்கூடிய நாள். மேல் அதிகாரிகளுடனான போக்கில் உங்களுக்கு திருப்தி ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு சில சலுகைகள் இன்றைய நாள் கிடைக்கலாம். அல்லது உயர் பதவிக்காக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில செய்திகள் நல்லதாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சந்தோஷப்படும்படியாக அலுவலகத்தில் நடக்கும். உங்களோடு பணி செய்யக்கூடிய மற்ற நபர்களுடைய ஆதரவும் பூரணமாக இருப்பதால் தகுந்த ஈடுபாடும் ஆர்வமும் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்க பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்குங்க. பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றியின் பாதையிலேயே செல்லக்கூடும். பயணங்கள் மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் எந்த அளவிற்கு சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதே அளவிற்கு நல்ல தகுந்த ஒரு வாய்ப்புகளும் அமையலாம். பிள்ளைகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக காணப்படுவாங்க. வியாபார விஷயமாக வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் உங்களுக்கு தகுந்த லாபம் ஏற்படும். அற்புதமும் அதிசயமும் நிகழக்கூடிய நாள். பொருளாதாரம் தொடர்பாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாங்க. பழைய கடன் பாக்கிகளை சீர் செய்து விடுவீர்கள். அதிக வட்டிக்கு கடன் பெற்று இருந்தாலும் வியாபாரம் தொழில் விஷயமாக நீங்கள் வாங்கி இருந்த கடனை திருப்பி அசலும் வட்டியுமாக செலுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதுவரையில் வட்டி மட்டுமே செலுத்திக் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த தருணத்தில் லாபமும் கூடுதலாக கிடைப்பதால் அசலையும் சேர்த்து அடைத்து நிம்மதியாக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். கடன் கொடுத்தவர்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள். தாய் வழி உறவினர்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் அமையுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக தன லாபம் பெறுவீர்கள். வழக்குகள் இருந்தாலும் அதிலிருந்து வரக்கூடிய தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, தன தானி விருத்திக்குண்டான எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கலாம். வியாபாரத்தை துரிதப்படுத்துவீர்கள். மற்ற வியாபாரிகளோடு பேசும் பொழுது உங்களுக்கு சில நுணுக்கங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவற்றை உங்களுடைய வியாபாரத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். பணியாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதில் உங்களுக்கு நிகர் நீங்கள்தான். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை சரியான நேரத்திற்கு செய்து முடித்து ஆதாயத்தை பார்ப்பீர்கள். பணம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு பதில் கிடைக்கலாங்க. வங்கி கடன் உதவியை பெறுவீர்கள். வீடு கட்டுவதற்குண்டான யோகங்கள் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் ஏற்படலாம். பேச்சுவார்த்தைகள், நிலம் சொந்தமாக வாங்குவது அல்லது விவசாயம் தொடர்பான மனைகள் உங்களுக்கு கைக்கு கிடைப்பது, இது போன்ற நிலம் சம்பந்தமான விஷயமும் சரி. புது வீடுகள் கட்டி விற்பனை செய்யக்கூடிய தொழிலதிபர்கள், ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய நாள். இந்த நாள் மனதில் பல எண்ணங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும்
நிதானத்தோடு செயல்படுங்கள், அவசரப்பட வேண்டாம். மனநிலையில் நல்ல தெளிவு இருப்பதற்கு தியானம், யோக பயிற்சிகள் செய்ய வேண்டியது அவசியம். செவ்வாய்க்கிழமை தினம், அதிலும் தேய்பிறை அஷ்டமி திதி உடைய நாள். தேய்பிறை அஷ்டமி என்றாலே ஸ்ரீ காலபைரவர் வழிபாடு மிகவும் சிறப்பு. தேய்பிறையில் எந்த ஒரு பூஜைகளை செய்தாலும் அதன் மூலம் கஷ்டங்கள் தேயும் என்பது ஐதீகம். வளர்பிறையில் வளரக்கூடிய விஷயங்களுக்கு விரதம் இருப்பதும், தேய்பிறை நாட்களில் தேயக்கூடிய கஷ்டங்களுக்கு விரதம் இருப்பதும் நல்லது. இந்த நாளில் ஸ்ரீ காலபைரவர் வழிபாடு மாலை 6-7 மணிக்கு மேல் அல்லது இரவு 8 மணிக்கு மேல் நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆலயங்களுக்கு சென்று 27 மிளகு எடுத்து நீல நிற துணியால் மூட்டை கட்டி நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏற்றி வர அற்புதமான பலன் உண்டாக்கும். சிவபெருமானின் அம்சமாகிய ஸ்ரீ காலபைரவர் காவல் தெய்வமாக போற்றப்படக்கூடியவர். ஒரு கோவிலினுடைய சாவியை பூட்டி ஸ்ரீ காலபைரவர் பாதத்தில் வைத்து விடுவார்கள். இன்றளவும் கிராமங்களில் நடக்கிறது. ஏனென்றால் அவர் காவல் தெய்வம், காவலுக்கு அதிபதி, சிவபெருமானுடைய ஸ்வரூபமானவர், நம்மையெல்லாம் காக்கக்கூடிய கடவுள். ஆக ஸ்ரீ காலபைரவரை வழிபாடு செய்வதால் சகல சம்பத்துகள் கிடைக்கும், எதிரிகள் தொல்லைகள் நீங்கும், வருமான விருத்தி இருக்கும், வியாபாரம் தொழிலில் இருந்த முடக்கங்கள் நீங்கும், ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்ய பலத்தோடு வாழ வைக்கக்கூடிய மிக அற்புதமான தெய்வம் ஸ்ரீ காலபைரவர். இந்த நாள் வழிபட மறவாதீர்கள். மாணவர்களை படிப்பு விஷயத்தில் கூடுதலான செயல்பாடுகள் மூலம் படிக்கக்கூடிய எண்ணமும் மிகுதியாகும். பெற்றோர்களுடைய நல்ல கருத்துக்கள், அவர்களுடைய ஊக்கம், உற்சாகம் உங்களுக்கு தன்னம்பிக்கை உண்டு பண்ணுங்க. வரக்கூடிய தேர்வில் நீங்கள் நல்ல விதமாக மதிப்பெண் எடுப்பதற்கு தகுந்த பயிற்சியை மேற்கொள்வீர்கள். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இருக்கும். தம்பதிகளிடையே அந்யுன்யம் காணப்படலாம். பிள்ளைகள் மூலமாக செயல்திறன் நன்றாக இருக்கும். இந்த நாள் வருமானத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. வேண்டிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்களுடைய ராசிக்கான நட்பு பகை யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். இந்த 5 ராசிக்காரர்கள் உங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடியவர்கள். அதே பகை ராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம். இந்த 3 ராசிக்காரர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாளுக்குண்டான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் சுபத்தை உண்டாக்கி தரும். சுக்கிர ஓரையில சொத்து தொடர்பாக பணம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லது. அதேபோல் அரசாங்கம் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் ஓரையும், சுப காரியங்களுக்கு குரு ஓரை சிறப்பு. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, சவுத். அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களே கருத்து வேறுபாடுகள் குறை பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை எண்ணங்கள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்கள் யாவும் நல்ல விதமாக இருக்கவும், இறைவனுடைய அனுகிரகம் பெறவும், தன லாபம் பெருக்கவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இன்றைய நாளில் வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் மிக சரியாக சிந்தித்து அதற்கு ஒரு தீர்வு காணும் வரையில் ஓய மாட்டீர்கள். அந்த தீர்வானது மிக நேர்மையாகவே சந்திப்பீர்கள். எப்படிப்பட்ட நிலைகளாக இருந்தாலும் சற்று சிந்தித்து ஆழமாக ஒரு சில முடிவுகள் எடுப்பதால் பழைய பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பழைய வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய நிலைகளும் உண்டு. இதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுங்க. நிலுவையில் இருந்த கடன் பாக்கிகள் வசூலாக்கக்கூடும். உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவர்கள் தானாக முன்வந்து கையில் ஒப்படைப்பார்கள். இதனால் ஓரளவிற்கு பண நெருக்கடிகளில் இருந்து மீண்டு விடுவீர்கள். சொந்தமாக வீடு வாடகைக்கு விட்டவர்களுக்கு கூட வருமானம் என்பது திருப்திகரமாக வரும். உங்களிடம் இருக்கக்கூடியவர்கள் வாடகை வீட்டுக்காரர்கள் தானாக முன்வந்து பணத்தை ஒப்படைத்து செல்லக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஆக இந்த நாள் உங்களுக்கு தனவரவில் எந்த குறையும் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் கையில் புழக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகள்ல மேன்மை அடைவீங்க. வியாபாரத்தில் புது நபர்களுடைய வருகையும் பழைய வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்பும் உண்டு. வியாபார விருத்திக்குண்டான சிந்தனைகள் கூடுதலாக இருக்குங்க. இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் நவீனமாக வியாபார இடத்தை அழகுபடுத்துவீர்கள், அலங்காரம் செய்வீர்கள். உள்கட்டமைப்பை மாற்றி அமைக்கக்கூடிய நிலையும், வாடிக்கையாளர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில பொருட்களை கொள்முதல் செய்யறதும் அழகுபடுத்துறது, இது போன்ற விஷயங்கள் செய்யறதுனால தானாகவே உங்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம். வருமானம் சிறப்பாக இருக்கும். எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படுங்க. விற்பனை, பொருள், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தொழில் ரீதியாக கூட்டாளிகளுடனான போக்கில் உங்களுக்கு மேன்மை அடைவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சீரான போக்கே இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது கூட்டாளிகளிடம் இருந்த பழைய மன வருத்தங்கள், மனக்கசப்புகள், பணம் சம்பந்தமாக இருந்த ஒரு சில குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடும். வரவு செலவு கணக்கு சீராக இருக்கும். உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே தொழில் நல்ல விதமாக நடக்கும். துலாம் ராசி அன்பர்களை நேர்மையாக காணப்படுவீர்கள். பிறர் உங்கள் மீது கோபப்பட்டாலும் நீங்கள் பிறர் மீது அன்பாக நடப்பதற்காக மட்டுமே முயற்சி செய்தல் வேண்டும். சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். வீட்டில் பிள்ளைகள் மூலமாக அனுகூலமான பலன் ஏற்படுங்க. வெளி இடங்களில் நீங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடும். வெளிநாடு வாழ் பிள்ளைகள் மூலமாக உங்களுடைய வாழ்வாதார
பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பிள்ளைகளுக்காக வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். சேமிப்பும் அதிகரிக்கக்கூடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விருத்திக்குண்டான செயல்பாடுகள்ல பூரணமாக ஈடுபடுவீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாகத்தான் இருக்கிறது. வாழ்க்கையினுடைய வளமை செழிப்பு எல்லாம் சீராக இருக்கிறது. உத்தியோகத்திற்காக வெளிநாடுகளுக்கு பயணங்கள் செய்யக்கூடிய அமைப்பும், படிப்பு விஷயமாக மாணவர்கள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி சாதிக்கக்கூடிய நாள் அற்புதமான அமைப்பே இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, வெளிநாடுகளில் தங்கி படித்து வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகலாங்க. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பயண வாய்ப்புகள் ஏற்பாடுகள் எல்லாம் சீராக இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவமாக உங்களுடைய தாய் தந்தையர் முன்னோடியாக இருப்பாங்க. வருமானம் வரக்கூடிய வகையில மிக சிறப்பாக செயல்படுவீங்க. மாணவர்களுக்கு ஞாபக மறதி தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு மறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆக படிக்கக்கூடிய விஷயங்களை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்வதற்கு தியானம், யோக பயிற்சிகளை செய்வது நல்லது. இந்த நாள் வாகன பயணங்களின் போது விவேகம் அவசியம். அவசரப்பட வேண்டாம். தலைக்கவசம், முகக்கவசம் அணிவது அவசியம். திறமை வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கிறது. குடும்ப நபர்களுடைய ஆதரவு இருக்குங்க. தன லாபம் பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய தொழில், வர்த்தகம், வியாபாரமாகட்டும், பகை நட்பு ராசிக்காரர்களை அறிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசி அன்பர்களை, உங்களுடைய ராசிக்கான நட்பு கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இந்த 5 ராசிக்காரர்கள் உங்களுக்கு நட்பானவர்கள். பகை ராசிக்காரர்களாக பார்க்கும் பொழுது மீனம், மகரம், கடகம் இந்த 3 ராசிக்காரர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நிலையும் தகுந்த நேரத்திற்கு கை கொடுக்க மாட்டார்கள். ஆக இவர்களிடம் பண பரிவர்த்தனைகள், ஒரு சில பொறுப்புகளை ஒப்படைப்பதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகள் உங்களுக்கு சுப பலனை உண்டாக்குங்க. செவ்வாய் ஓரையில சுப காரியங்கள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயத்துக்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திரன் ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் ஏற்றது. பொதுவாக சுக்கிர ஓரையில பொன் பொருள் ஆபரண சேர்க்கை, ஆடைகள் வாங்குவது, விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவது, வீட்டிற்குண்டான ஒரு முதலீடுகள் செய்வது, பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாக பணத்தை சேகரிப்பது, இவற்றை நீங்கள் சுக்கிர ஓரையில் செய்தால் சிறப்பு. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, வெஸ்ட். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களை வரவுகள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை மேன்மை உண்டாக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் வேண்டும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்கள் யாவும் இனிதே நடைபெற வேண்டி இறைவனை பிரார்த்திக்கிறோம். ரகசியமான வேலைகள்னால மேன்மையான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்குவீங்க. உங்க மனசுல தோன்றக்கூடிய விஷயங்களை பிறரோடு பகிர்ந்துக்காம அந்த வேலை முடிகிற வரைக்கும் யார் ஒருவர் ரகசியமாக வைத்திருக்கிறார்களோ அவர்களே நல்ல முறையில் மேன்மைக்கு வருவார்கள் என்பது சாணக்கியின் சொல். அந்த சாணக்கியின் சொல்படிதான் இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகளும் அமைக்கிறது. ஆக ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக கண்காணித்து பிறர் அறியாதபடிக்கு செய்து முடிப்பதற்கு முயற்சியும் மேற்கொள்வீர்கள். உலகியல் நடவடிக்கைகள்னால மனசுல மாற்றங்களும், பழக்க வழக்கங்கள்ல ஒரு புதுமையான விஷயங்களையும் மேற்கொள்வீங்க. உணவு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சில மாற்றங்கள் நிகழலாங்க. நல்ல சத்தான ஆகாரங்களை சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணம் அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டும். உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வெளியில் கிடைக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டும். இது போன்ற ஒரு சில கட்டுக்கோப்பான விஷயங்களை கையாளுவீர்கள். மனநிலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தெளிவாக ஒரு சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகலாம். வியாபாரம் தொடர்பான வேலைகள்ல வாடிக்கையாளர்கள் ஆதரவு தருவாங்க. அது மட்டும் இல்லாம மனசுக்கு உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய வகையில இருக்குங்க. உங்க கையால ஒரு சில பொருட்களை வாடிக்கையாளர்கள் வாங்கிட்டு போனா அவங்களுக்கு நல்ல அபிவிருத்தி ஏற்படும். வாய்ப்புகள் நன்றாக இருக்கும். ராசியான கடை என்கிற பெயரை நீங்கள் எடுப்பீர்கள். விருச்சிக ராசி என்பவர்களை, தெய்வ குணத்தோடு, தெய்வ கடாட்சத்தோடு நீங்கள் ஒரு சில பொருட்களை விற்பனை செய்வதால் இறையருள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனால் புது நபர்களுடைய வரவு இருக்கும். வியாபாரத்தினுடைய எண்ணிக்கை வளர்ந்து கொண்டே போகலாங்க. வாழ்க்கையில உயர்வு பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த நாளில் உங்களுடைய முகத்தில் நல்ல தோற்றப்பொழிவு நன்றாக இருக்கும். மனம் எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும் என்பார்கள். ஆக உங்களுடைய குணமும் சரி, மனமும் சரி, எண்ணமும் நன்றாக இருப்பதால் சுறுசுறுப்புடன் காணப்படுவீங்க. வியாபாரம் தொடர்பான வேலைகள்ல வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. மாணவர்களை படிப்பு விஷயத்துல கூடுதலான அக்கறை எடுத்துக்கொண்டு பெற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடப்பீங்க. ஆசிரியர்கள் உங்களுடைய செயல்பாடுக்கு நல்ல கருத்துக்களையும் அறிவிப்பாங்க. படிக்கக்கூடிய விஷயத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய எண்ணங்கள் அழகுபடுற மாதிரி வாழ்க்கையும் ரொம்ப அழகா அமையுங்க. வரவு நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உங்களுடைய செயல்கள் அனைத்துமே பிறர் போற்றி பாராட்டத்தக்க வகையில் இருக்கலாம்.
குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுறதுனால தொழிலும் சரி வியாபாரமும் நல்ல விதமாக நடக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழிலில் நல்ல ஒரு மூலதனமும் அதனால் வரவும் அதிகரிக்கக்கூடிய நாள். தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. உங்களுடைய செயல்களில் இன்றைய நாள் சுப உரைகளை பார்ப்பது நல்லது. சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரக ஓரைகளும் சுபத்தை உண்டாக்கி தரக்கூடியது. கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர ஓரைக்கில் செய்தால் நல்லது. குரு ஓரைக்கில் சுப காரியங்களை செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கக்கூடும். வியாபாரம் தொழிலாகட்டும், உங்களுடைய ராசிக்கான பகை நட்பு யார் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் இந்த 5 ராசிக்காரர்கள் உங்களுக்கு நட்பாக செயல்படுவாங்க. அதுவே பகை ராசிக்காரர்களாக பார்க்கும் பொழுது கும்பம், சிம்மம், மிதுனம் ஆக இந்த 3 ராசிக்காரர்களும் உங்களுக்கு எதிராகவோ அல்லது ஆதரவற்ற தன்மையிலேயே இருப்பாங்க. இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறரால் நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வெற்றிகள் பெறுவதற்கும் தன லாபம் அதிகரிப்பதற்கும் ஆரோக்கியத்துடன் உங்களுடைய செயல்கள் யாவும் நல்ல விதமாக நடக்க வேண்டி இறைவனை பிரார்த்திக்கிறோம். நவ கிரகங்களுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. இதனால் பணம் சம்பந்தமான விஷயங்கள் சீரான போக்கிலேயே காணப்படுங்க. பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையுங்க. வெளியில ஒரு சில நபர்களிடம் நீங்கள் கடன் பெற்று இருந்தாலும் அவற்றை திருப்பி கொடுக்கக்கூடிய வகையில கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். நீங்கள் செய்த வேலைக்கு நல்ல ஆதாயம் ஏற்படுங்க. பழைய வேலைகளை இழுபறி இல்லாமல் செய்து முடிப்பீர்கள். காலதாமதம் என்பது காணப்படாது. இந்த நாளில் உங்களுடைய செயல்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, எல்லா செயல்களையும் மிக சரியாக சிந்தித்து செயல்படுத்துவதால் நல்ல தன லாபம் பெறுவீர்கள். நெருக்கமானவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பிறருக்கு தேவை என்றால் நீங்கள் மானசீகமாக அவர்களுக்கு பொருட்களை வழங்கக்கூடிய விதம் தெய்வத்திற்கு செய்யக்கூடிய ஒரு உதவியாகவே இருக்குங்க. மனதில் இரக்கமும் கருணை குணம் கூடுதலாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, பிறருக்கு உதவி செய்து மகிழ்வதில் உங்களுக்கு தனி சந்தோஷம். ஆதரவற்றவர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உதவி செய்தால் அது இறைவனுக்கே செய்த பலன் போல ஆக. உணவு தானம், பொருட்கள் தானம், உங்களால் என்ற அளவிற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் செய்தாலும் நல்லது. இந்த நாள் தேய்பிறை அஷ்டமி திதி என்பதால் ஸ்ரீ கால பைரவர் வழிபாடு மிகவும் முக்கியம். மாலை வேளையில் அதாவது 7 மணிக்கு மேலாக நீங்கள் ஸ்ரீ கால பைரவர் வழிபாடு செய்து வருவதும் அல்லது இரவு 8 மணிக்கு மேலும் செய்வது இன்னும் சிறப்பு. வீட்டில் ஸ்ரீ கால பைரவர் அஷ்டகத்தை படிப்பதும் ஸ்ரீ கால பைரவருக்கு உண்டான ஸ்லோகங்களை உச்சரிப்பது நல்லது. உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகுங்க. வருமானம் தொடர்பாக இருந்த படைக்க பிரச்சனைகள் நீங்கும். காலதாமதம் இல்லாமல் ஒவ்வொரு வேலைகளும் மிக சிறப்பாக நடக்கும். ஸ்ரத்தையுடன் செய்வீர்கள். வியாபாரத்தில் அனுகூலமான பலன்கள் உண்டு. பொருளாதார நிலைகளில் ஏற்றம் பெறக்கூடும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்குங்க. தொழில் முனைவோருக்கு ஏற்ற ஒரு காலம் என்றே சொல்லலாம். தொழில் வியாபார நிமித்தமாக உங்களுக்கு பல நபர்களுடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். வருமானத்திற்குண்டான வாய்ப்புகள் தாராளமாகவே இருக்கிறது. ஆக மனதிற்கு பிடித்த மாதிரியான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்பு உண்டு. இன்றைய நாளில் தொடங்கக்கூடிய வேலைகளை மிக துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்திலும் சரி, வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தும் விதமாக நடந்து கொள்வீர்கள். தொழில் விஷயமாக பிற நபர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மனதிற்கு நல்ல நம்பிக்கையையும் தன்னம்பிக்கை உண்டாக்கி தரும் உத்வேகத்தை அதிகப்படுத்தலாம். ஆக நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் மிக சரியாக நடந்து கொள்வீர்கள். மற்றவர்களை புரிந்து கொண்டு செயல்படுவதில் வல்லவர்கள் நீங்கள். தனுசு ராசி அன்பர்களே, குரு பகவானுடைய அனுகிரகம் பூரணமாக இருப்பதால் யாரிடம் எப்படி பேச வேண்டும், எந்த தன்மையில் வியாபாரம் செய்ய வேண்டும், தொழில் கூட்டாளிகளிடம் எப்படி பேச வேண்டும் என்கிற அணுகுமுறைகளை மிக நுணுக்கமாக கற்றறிந்தவர்கள் நீங்கள். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் கூடுதலான அக்கறை இருக்கும். ஆர்வத்துடன் செயல்பட போறீங்க. பழைய வீட்டு பாடங்களை முடிப்பதற்குண்டான அமைப்பும் வேடிக்கை, விளையாட்டு, கேளிக்கை இது போன்ற விஷயங்களை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு படிப்பின் மீது மட்டுமே கவனம் செலுத்தினால் அடுத்தடுத்த வரக்கூடிய தேர்வுகளில் நீங்கள் முதன்மையான மதிப்பெண்கள் பெறுவீர்கள். தனுசு ராசி மாணவர்களே, உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுக்கும் உங்களுக்குமான இணக்கம் நல்லதாக இருக்குங்க. ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றங்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். தெய்வ அனுகிரகம் பூரணமாக இருப்பதால் வாக்சிதி நன்றாக இருக்கும். பேச்சு திறமை மிக அற்புதமாக காணப்படலாம். புதிய வேலை, அதை சார்ந்த முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்பம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். இந்த நாளில் உங்களுடைய வேலைகள் யாவும் மிக சிறப்பாக நடைபெறுவதால் மகிழ்ச்சிகரமான போக்கு காணப்படலாங்க. இந்த நாளில் இறை வழிபாடு செய்வதும் ஆன்மீக எண்ணம்
கவனம் கொள்வதும் நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமையும் கருத்து வேறுபாடற்ற நிலையும் இருக்கும். குழந்தைகளிடத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள். நல்ல பாசம் பற்று இவையெல்லாம் அதிகரிக்கக்கூடும். மனம் நிறைந்த மனம் திருப்திகரமாக ஒவ்வொரு செயல்களிலும் ஈடுபட போகிறீர்கள். வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு தேவையான முதலீடுகள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். உங்களுடைய பொருளாதார நிலைகளில் எப்படியாவது உயர்வு பெற்று வீடு தொடர்பான விஷயங்கள் கைகூடி வர வேண்டும் என பிரார்த்தனை செய்வீர்கள். இந்த நாளில் குல தெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம். செவ்வாய்க்கிழமை தினத்தில் தெய்வ வழிபாடு செய்வதால் அற்புதமான பலன் உண்டு. இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான நட்பு ராசி பகை ராசி யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். இந்த 5 ராசிக்காரர்கள் உங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடியவர்கள். அதுவே பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். இந்த 4 ராசிக்காரர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள். இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு நல்ல பலனை உண்டு பண்ணும். குரு ஓரையில் பொதுவாக மங்களகரமான நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் செய்வது நல்லது. சொத்து சார்ந்த விஷயங்களுக்கும் அரசாங்கம் தொடர்பான காரியத்திற்கு குரு ஓரை சிறப்புங்க. பொதுவாக உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான், அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய உரையிலேயே மிக முக்கியமான வீட்டு விசேஷங்கள், பொன்பொருள் ஆபரண சேர்க்கை, தங்கம் வாங்குவதாக இருந்தாலும் குரு உரையில் வாங்குங்கள். அது மென்மேலும் நல்ல பலனை உண்டு பண்ணித்தரும். பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர உரை சிறப்பு. புதன் உரையில் மாணவர்கள் பயன்படுத்தலாம். படிப்பு நிலைப்பாடுகளில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் பெறுவதற்கு புதன் உரை மிகவும் சிறப்பு. செவ்வாய் குரு ஓரையில தொழில் சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுத்தாலும் நல்ல பலனை உண்டு பண்ணும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு வெஸ்ட். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையலாம். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்பாடுகள் யாவும் நல்ல விதமாக இருக்கவும், மேன்மை பெறவும், குடும்ப ஒற்றுமை ஓங்கவும், தன லாபம் பெருகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கும் பொழுது பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் அதிகரிக்குங்க. குடும்ப ஒற்றுமை நன்றாக இருக்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வீர்கள். குழந்தைகள் விரும்பக்கூடிய விஷயங்கள், கல்வி தொடர்பாக ஒரு சில காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள். ஊக்கம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. சக ஊழியர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள்லாம் நீங்குங்க. மனதில் தெளிவுள்ளவராக இருப்பீங்க. மகர ராசி அன்பர்களை, இதுவரையில் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த மனக்குழப்பத்திற்கு நல்லதொரு தீர்வுகள் கிடைக்கும். தொழில் சம்பந்தமாக வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் நல்ல தீர்வுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் தொடர்பாக சக பணியாளர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் வேகம் எடுக்காமல் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் நல்லது நடக்கும். அரசு தொடர்பான வேலைகள்ல ஆதாயம் ஏற்படலாங்க. வீடு கட்டுவதாகட்டும் அல்லது அரசினுடைய வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்க்கக்கூடிய மகர ராசி அன்பர்களாகட்டும், உங்களுடைய வேலைகள் அனைத்துமே மிக சிறப்பாக நடக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் நன்றாக இருப்பதற்கு தியானம், யோக பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் செய்தால் பலம் பெறுவீர்கள். பலம் நன்றாக இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் திறம்பட செய்ய முடியும். இறைவனுடைய அனுகிரகம் கடாட்சம் பூரணமாக இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை தினம் தேய்பிறை அஷ்டமி திதி என்பதால் ஸ்ரீ காலபைரவர் வழிபாடு செய்யுங்கள். எதிரி தொல்லை நீங்கும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். மனக்குழப்பங்கள் இல்லாத ஒரு நாளாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவதற்கும் ஸ்ரீ கால பைரவர் வழிபாடு மிகவும் சிறப்பு. இந்த நாளில் நீங்கள் எப்பொழுதும் போல் கால பைரவருடைய காயத்ரி மந்திரங்களையும் அஷ்டகத்தையும் தொடர்ந்து பாராயணம் செய்தாலே போதும் நல்லது நடக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு, பெற்றவர்கள், உற்றார் உறவினர்கள், உடன் பிறந்தவர்களுடைய நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சி உண்டு பண்ணுங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். பணம் சம்பந்தமாக முதலீடு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கலாம். கடன்களால் அவதிப்படுபவர்கள் இந்த செவ்வாய்க்கிழமை தினத்தில் முருக பெருமானுக்கு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இந்த நாளில் வாக்கு சாதுரியத்தின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்க பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நன்றாக நுணுக்கமாக சிந்தித்து செயல்படுத்துவதால் லாபகரமான போக்கே காணப்படும். மகர ராசி என்பர்களை, இந்த நாளில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது ரொம்பவே கவனத்தோடு இருக்கணும். பிறருடைய பேச்சை நம்பி அப்படியே செயல்பட வேண்டாம். வியாபாரத்தினுடைய தன்மைகளை அறிந்து செயல்படுவது அவசியம். முதலீடுகள் தொடர்பான சிந்தனைகள் எழும்பொழுது வீட்டில் பெரியவர்களிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும். வெளியில் கடன் வாங்கியோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை அடகு வைத்தோ நீங்கள் முதலீடு செய்ய வேண்டாம். பிறருடைய அறிமுகம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளில் உடல்நிலையும் நன்றாக இருக்கும். மனநிலையில் சீர்பெறக்கூடிய அமைப்பு உண்டு. மாணவர்களை படிப்பு நிலைப்பாடுகளில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான நட்பு பகை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகர, மீனம், விருச்சிகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். இந்த 4 ராசிக்காரர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. இந்த நாள்
தேய்பிறை அஷ்டமி திதி என்பதால் ஸ்ரீ காலபைரவர் வழிபாடு செய்யுங்கள். இதனால் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கம் நீங்கும், வியாபார விருத்தி பெருகும், உத்தியோகத்தில் நல்ல நிலைக்கு உயரக்கூடும், தொழில் வருமானம் நன்றாக அமைய பெறுவீர்கள். இதுவரையில் தடை தாமதங்களாக இருந்த விஷயங்கள்லாம் நீங்குங்க. குடும்பத்தில் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கு இந்த நாள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடோடு ஸ்ரீ காலபைரவரும் வழிபட அற்புதங்கள் நடக்கக்கூடும். இந்த நாளுக்குண்டான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் நல்ல பலனை உண்டு பண்ணுங்க. சுக்கிர ஹோரையில பொதுவாக பணம் தொடர்பான செயல்களையும் செய்யலாம். வீட்டுல மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் செய்வது நல்ல பலனை உண்டு பண்ணும். சொத்து, அரசாங்கம் சம்பந்தமான விஷயத்திற்கு சுபத்தை ஏற்படுத்துங்க. பணம், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் ஹோரைக்கும் சிறப்பை ஏற்படுத்தலாம். சுக்கிர ஹோரைக்கும் உங்களுக்கு நல்ல பலனை உண்டு பண்ணும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர ஹோரை உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் ஹோரை ஏற்றது. இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு ஈஸ்ட், அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். இறை வழிபாடு செய்தால் மன ஆறுதல் பெறுவீர்கள். உடல் நிலையும் நன்றாக அமையக்கூடும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்பாடுகள் யாவும் நல்ல விதமாக இருக்கவும், இறைவனுடைய அருள் கிடைக்கவும், தன லாபம் பெருகவும், வியாபாரம், தொழில் விருத்தி உண்டாக இறைவனை பிரார்த்திக்கிறோம். இன்றைய நாளுக்கான பலன்களாக பார்க்கும் பொழுது, ரொம்ப நாளா உங்க மனசுல இருந்த ஒரு சில குழப்பங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்குங்க. உறுதியாக ஒரு சில முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதுனால எதிர்காலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பலன் கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். மனதை வருத்தி கொண்டிருந்த சில பிரச்சனைகளை மற்றவர்களிடம் கலந்து ஆலோசிக்கும் பொழுது உங்களுக்கு நல்லதொரு அமைப்பு இருக்கிறது. நல்ல பலன்கள் உண்டாகுங்க. தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடும். கல்வி தொடர்பான வேலைகளில் மாற்றமான சூழல்கள் உண்டாகலாம். மாணவர்களை படிப்பு விஷயத்தில் தெளிவாக ஒரு சில முடிவுகள் எடுப்பீர்கள். இவை உங்களுடைய படிப்பு சம்பந்தமான நிலைப்பாடுகளுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். பெற்றவர்கள், ஆசிரியர்களுடைய நல்ல ஆலோசனைகள், ஒரு சில கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். கல்லூரி படிக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த நிலைகளில் நீங்கள் உயர்வாக போக வேண்டும், வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களுக்கு ஏற்ற நாளாகத்தான் இருக்கிறது. உறவுகளுடைய வருகையால மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் காணப்படுங்க. வருமானம் அதிகரிப்பு உண்டு. தொழில் நன்றாக நடக்கும். வியாபாரத்தில் விருத்தி ஏற்படலாம். தன லாபம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சீரான போக்கே காணப்படுங்க. இதுவரையில படத்துக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் நல்ல விதமாக இருக்கும். முதலீடுகளில் இருந்து லாபகரமான ஒரு அமைப்பு இருக்கிறது. நீங்கள் பல ஆண்டுகளாக செய்த ஒரு சில காரியங்கள் இப்பொழுது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வருமான உயர்வு உண்டாகுங்க. விவசாயம் தொடர்பான வேலைகள்ல மேன்மைகள் அதிகரிக்கக்கூடும். நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இருக்கிறது. குடும்ப நபர்களுடைய ஆதரவு மன மகிழ்வை உண்டு பண்ணும். எடுத்த காரியங்களை மிக சரியாக துரிதமாக செய்து முடித்து ஆதாயம் பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய மற்ற ஊழியர்களால் நல்ல ஆதரவு உண்டாகுங்க. நீங்கள் நினைத்த செயல்களை செய்து முடிப்பதோடு அதற்கு ஏற்றால் போல் உங்களுக்கு நல்லதொரு வருமானமும் கிடைக்கும். உறவுகளுடைய வருகையால நல்ல தருணங்கள் உண்டாகுங்க. விவசாயம் தொடர்பான செயல்பாடுகள் மேன்மை அதிகரிக்கக்கூடும். நீங்கள் எடுத்த காரியத்தை கவனமாக செயல்படுவீர்கள். உத்தியோக ரீதியாக நீங்கள் சலுகைகள் பெறுவதற்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டு. குடும்ப நபர்கள் உங்களுக்கு ஆலோசனைகளும் நல்ல ஆதரவையும் கொடுப்பார்கள். குடும்பத்தில் கருத்து ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். அன்பு பரிமாறிக்கொள்வீர்கள். தம்பதிகளிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கலாங்க. நன்மைகள் நிறைந்த நாளாக இருப்பதால் தெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகுந்த ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணும். புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இந்த நாள் தேய்பிறை அஷ்டமி திதி என்பதால் ஸ்ரீ காலபைரவர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. செவ்வாய்க்கிழமை தினத்தில் வருவதால் உங்களுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போகக்கூடிய வகையில் பிரார்த்தனை செய்யுங்கள். இரவு நேரத்தில், அதாவது ஒரு வேளையாவது உபவாசம் இருப்பது நல்லது. உண்ணான் நோன்பு என்பார்கள். ஆகவே இந்த தினத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய கஷ்டங்கள் குறைவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கிறது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறைவதற்கும், ஆரோக்கியமாக நீங்கள் வாழ்வதற்கும், எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். மனம் சார்ந்த குழப்பங்களிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவுகள் வரும். நீங்கள் எந்த துன்பங்களிலும் சிக்கி தவிக்காமல் இருப்பதற்கு இந்த நாள் ஸ்ரீ காலபைரவர் வழிபாடு மேற்கொள்ளுங்கள். நல்லது உண்டாகும். இந்த நாளில் உங்களுடைய தொழிலாகட்டும், வியாபாரத்திலும் அபிவிருத்தி உண்டாகுங்க. இது மட்டும் இல்லாமல் புது வாடிக்கையாளர்களுடைய வருகையும், நல்ல ராசிக்காரர் என்கிற பெயரையும் நீங்கள் எடுப்பீர்கள். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் நல்ல பலனை உண்டு பண்ணும்.
கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நீங்கள் சுக்கிர ஓரையை தேர்ந்தெடுப்பது நல்லது. பணம் சம்பந்தமான நிலைப்பாடுகளும் சரி. கல்வி கற்க துவங்கிறது. புதன் ஓரை மிகவும் சிறப்புங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரையை பயன்படுத்தலாம். குடும்பம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு நல்லது புதன் ஓரையே. ஆக இந்த நாளில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை இணைப்பதாக இருந்தால் நீங்கள் பகை நட்பு ராசிக்காரர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நட்பாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். இந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்துவாங்க. ஒரு ஒற்றுமை உணர்வுங்கிறது இருக்கும். ஆனால் பகை ராசிக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். இந்த 4 ராசிக்காரர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு விதங்கள்ல சண்டை சச்சரவு, வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆக தொழில் விஷயமாக கூட்டாளிகளை சேர்த்துக் கொள்வதாக இருந்தால் பணியாட்களாக இருக்கட்டும் அல்லது முதலீடு செய்யக்கூடிய நபர்களாக நீங்கள் வெளி இடங்களில் நட்பு வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்தாலும் நட்பாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்களை மட்டும் வைத்துக் கொள்வது நல்லது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு வெஸ்ட். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவு கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய செயல்பாடுகள் யாவும் நல்ல விதமாக நடக்கவும், இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கவும், தன லாபம் பெற இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மனதில் தோன்றக்கூடிய ஒரு சில கருத்துக்களை வெளியே சொல்லும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படணுங்க. இந்த நாள் சந்திராஷ்டம தினங்கிறதுனால கவனத்தோட இருக்கணும். மீனராசி அன்பர்களே, வாக்குவாதங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது அந்த இடத்திலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும். மற்றவர்களிடம் பேசும் பொழுதோ பழக்கும் பொழுதோ சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள். அதே போல மனதில் பட்டதை அப்படியே செய்யாமல் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செயல்பட வேண்டும். சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டால் எந்த பிரச்சனைகளும் காணப்படாது. குறிப்பாக பணம் சார்பான விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. மிகவும் நெருங்கிய நபர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். உறவுகளிடத்திலும் சரி, உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நிர்வாக திறமை அதிகரிக்க கூடிய விஷயங்கள் இருந்தாலும் இந்த நாள் நீங்கள் பார்த்து கவனமாக செய்ய வேண்டும். ஒரு மிகப்பெரிய கௌரவ பதவிகளில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு கீழ் பணி செய்யக்கூடிய நபர்களிடம் விட்டு கொடுத்தும் அனுசரணையான போக்கோடு இருப்பது நல்லது. யாரிடத்திலும் சண்டை சச்சரவுகளோ வாக்குவாதங்களிலோ ஈடுபட வேண்டாம். மற்றவங்களுடைய விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அதே போல உங்களுடைய கருத்துக்களையும் யாரிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். குடும்ப விஷயமாகட்டும் அல்லது உங்களுடைய சொந்த விஷயங்களாகட்டும் எதிர்த்தரப்பு நபர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எதிர்ப்புகள் உண்டாகலாம். இருந்தாலும் எதிரிகளை கண்டு கொள்வதில் சில சிரமங்கள் உண்டாகும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்கிற குணங்களை அறிந்து கொண்டு உதவ வேண்டும். உடன் இருப்பவர்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பளிப்பது அவசியம். உங்களுக்கு பல நிலைப்பாடுகள்ல சில விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் கூட சிறியவர்கள் சொன்னாலும் பெரியவர்களாகிய நீங்கள் அவற்றை ஒரு சில நிமிடமாவது சற்று சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். ஆலோசிப்பது நல்லது. எதை ஒன்றுமே நீங்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்க வேண்டாம். வியாபார விஷயமாகட்டும் தொழில் ரீதியாக முதலீடுகள் செய்வதற்கு உகந்த நாள் அல்ல. இறை வழிபாடு செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை தினம் தேய்பிறை அஷ்டமி திதி என்பதால் இந்த நாளில் ஸ்ரீ கால பைரவர் வழிபாடு செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நீங்கள் யாராவது ஒருவருக்கு அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பு. செவ்வாய்க்கிழமை தினம் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு உண்டான நாள். திருத்தணி முருகா வழித்துணை வருவாய் என வாகனத்தை இயக்குங்கள். எங்கு சென்றாலும் விவேகத்துடன் பயணப்படுங்கள். வேலு மயிலும் துணை என 6 முறை உச்சரித்து வர நல்ல பலன் உண்டு. எதிர்காலம் தொடர்பான சில விஷயங்களுக்கு முதலீடு செய்யலாம் என்கிற எண்ணங்கள் எழலாம். அதே போல வியாபாரமாகட்டும் தொழில் துறையிலும் சரி, முதலீடுகள் செய்வதற்கு முன்னர் நல்ல நிபுணர்களிடமோ அல்லது நல்ல அனுபவம் பெற்றவர்களிடமோ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. சில வேலைகள் காலதாமதமாகத்தான் நடக்கும். நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நிலையில் இல்லை. மந்தத்தன்மை இருக்கும். காலதாமதத்தின் காரணமாக மனச்சோர்வு காணப்படலாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு சில முடிவுகள் கிடைக்கிறதுல இழுபறியாகத்தான் இருக்கும். கடன் உதவிகளாகட்டும் அல்லது உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அங்கீகாரமாகட்டும் எது வேண்டுமானாலும் சில தினங்களில் கிடைப்பது வரை காத்திருக்க வேண்டும். அவசரப்பட வேண்டாம். முக்கியமான விஷயங்களை சற்று தள்ளி போடுங்கள். தொழில் ரீதியாக ஒப்பந்தங்கள் செய்வதாக அல்லது ஒரு பேச்சுவார்த்தைகள் முடிவுகள் எட்ட வேண்டியது. வீட்டில் நடக்கக்கூடிய சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் எப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இருந்தாலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாளில் பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய ராசிக்கான பகை நட்பை அறிந்து கொள்ளுங்கள். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம். அதே பகை ராசிக்காரர்களாக பார்க்கும்பொழுது மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இந்த 4 ராசிக்காரர்களிடம் வியாபாரம் தொழில் ரீதியாக பங்குதாரர்களாக கூட்டாளிகளாக
பணம் கொடுக்கல் வாங்கல் அதுபோல முதலீடு தொடர்பான விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாளுக்குண்டான சுப ஹோரைகள் மிக முக்கியமான வேலைகள் ஹோரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. சூரிய ஹோரை, செவ்வாய், குரு மற்றும் சுக்கிர ஹோரைகள் சுபத்தை உண்டு பண்ணுங்க. பொதுவா குரு ஹோரையில சிறப்பான நிகழ்ச்சிகள் செய்யறது, சொத்து வாங்குறது விற்கிறது தொடர்பாக அரசு சம்பந்தமான காரியங்களுக்கு நல்லதுங்க. பணம் தொடர்பாக சுக்கிர ஹோரைக்கும், கல்வி சம்பந்தமாக புதன் ஹோரைக்கும், தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது புதன் ஹோரை சிறப்பு. பொதுவாக எல்லா காரியங்களை நீங்கள் செய்வதாக இருந்தால் மீனராசி அன்பர்களே குரு ஹோரையில் செய்வது மிக சிறப்பான பலனை உண்டு பண்ணுங்க. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடக்கு நார்த், அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே பேச்சுக்களிலும் சரி, நீங்கள் சொல்லக்கூடிய விதங்களிலும் கருத்துக்களிலும் கவனமாக இருங்கள். குடும்ப நபர்களிடம் பேசும் பொழுது கூட விட்டு கொடுத்து பேச வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வார்த்தைகளில் தெளிவு தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை மதிப்பளித்து செயல்பட வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை செயல்பாடுகளில் காலதாமதமாகத்தான் இருக்கும், அவசரப்பட வேண்டாம். பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். சந்திராஷ்டம தினம் என்பதால் மௌன விரதத்தை மேற்கொள்ளுங்கள். நவகிரக வழிபாடு செய்வதும், சந்திர பகவானுக்கு உண்டான ஸ்லோகங்களை உச்சரிப்பது, காயத்ரி மந்திரங்களை ஜபிப்பது, இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் நல்லது உண்டாகும். வாழ்த்துக்கள். இறை வழிபாடு செய்தால் மன ஆறுதல் பெறுவீர்கள். இந்த நாளில் உங்களுடைய அனைத்து வேலைகளும் நன்றாக நடக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப் பெற வேண்டி சுக்கிரன் ஆஸ்ட்ரோ சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.